Praise the Lord. Hallelujah. ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். நேரலையில் இணைந்திருக்கின்ற அன்பர்கள் உங்களையும் ஆண்டவர் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். நாம் இதுவரையிலும் கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருந்தோம், அநேக அறிவிப்புகள் கேட்டுக்கொண்டிருந்தோம். தொடர்ந்து கர்த்தர் நம்ம மத்தியில் தம்முடைய வார்த்தை மூலம் சில நிமிஷங்கள் நம்மோடு பேச போகிறாரு. Praise the Lord. ஆண்டவர் நம்மோடு பேசுகிற தெய்வம். ஆமென், ஆமென். அன்றைக்கு பேசின தெய்வத்தினுடைய சத்தத்தை சாமுவேல் கேட்டார். ஆகினால சாமுவேல் சொன்னார், சொல்லும் அடியேன் கேட்கிறேன். அல்லேலூயா. இந்த மத்தியான வேளையிலும் ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் காதை செவியை சாய்த்து என்ன செய்ய வேண்டாம், நாம் கேட்போம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவர் இன்றைக்கு தருகின்ற ஒரு அருமையான தேவனோட வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 62ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஏசாயா 62:12. அவர்களை பரிசுத்த ஜனம் என்றும் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்றும் சொல்லுவார்கள். நீ தேடிக் கொள்ளப்பட்டதென்றும் கைவிடப்படாத நகரம் என்றும் பெயர் பெறுவாய். போதும். அன்னைக்கு ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலம் ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு ஒரு விசேஷமான காரியத்தை சொல்ல போகிறேன். உலகம் உங்களை பலவாறு சொல்லுகிறார்கள். இவர்கள் கைவிடப்பட்டவர்கள், இவர்கள் தள்ளப்பட்டவர்கள், இவர்கள் ஒதுக்கப்பட்டவர்கள், ஊரை விட்டு தள்ளி வைக்கப்பட்டவர்கள், ஆமாம், இவர்கள் உதவியற்றவர்கள், இப்படி பலவாறு சொல்லுகிறார்கள். தீட்டுள்ளவர்கள், இவர்கள் நம் பக்கம் வரக்கூடாது, இப்படியெல்லாம் ஜனங்கள் ஆமை அநேகரை குறித்து சொல்லுகிறதுண்டு. ஆனால் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை பார்த்து சொல்லுகிறான், நான் உங்களோட எப்படி சொல்லுவேன், பரிசுத்த ஜனம் என்றும் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்றும் என்ன செய்வார்கள், சொல்லுவார்கள். நீ தேடிக்கொள்ளப்பட்டதென்றும் கைவிடப்படாத நகரம் என்றும் என்ன செய்வாய், பெயர் பெறுவாய். 4 காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். உலகம் நம்மை குறித்து என்ன நினைத்தாலும் பரவாயில்ல, நான் உங்களை இப்படி நினைக்கிறேன். எப்படி? ஆமென். நீ எனக்கு பரிசுத்த ஜனம். 2, நீ என்னாலே மீட்கப்பட்டவன், மீட்கப்பட்டவள். 3, நான் உன்னை தேடி கண்டுபிடித்திருக்கிறேன். 4, நீ கைவிடப்படாத ஒரு நகரம் அல்லது கைவிடப்படாதவன், கைவிடப்படாதவள். அல்லேலூயா. உலகம் உன்னை எப்படி வேணுமானாலும் அவன் பார்க்கட்டும். அவன் 4 காரியத்தை சொல்லுகிறார். முதலாவது சொல்லுகிறார், நான் உன்னை எப்படி சொல்லுவேன், பரிசுத்த ஜனம். எந்த ஜனம்? பரிசுத்த ஜனம். உபாகமம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 6ம் 7ம் வசனம் படிக்கும்போது, உபாகமம் அதனுடைய 7ஆவது அதிகாரம் 6ம் 7ம் வசனத்தில், நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டா. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை எனக்கு பரிசுத்த ஜனமாக தெரிந்து கொண்டேன். பரிசுத்த ஜனமாக பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன்னை தெரிந்து கொண்டே. ஆமென். அதனுடைய 7வது வசனம் சொல்லுகிறது, சகல ஜனங்களில் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் எப்படி இருந்தீர்கள்? கொஞ்சமாய் இருந்தீர்கள். நம்ம திரளான ஜனம் என்று அழைக்கல, நம்ம பெரிய குடும்பம் என்று அழைக்கல, படித்தவர்கள் என்று அழைக்கல, அவன் பெரிய வீட்டில் உள்ளவங்க என்னெல்லாம் அழைக்கல. எல்லா ஜனங்களை விட நீங்க எப்படி இருந்தீங்க?
கொஞ்சமா இருந்தீங்க, சிறுமைப்பட்டவர்களா இருந்தீங்க, அற்பமா இருந்தீர்கள். அற்பமா இருந்த உங்களை நான் அழைத்து பரிசுத்த ஜனமாக மாற்றி இருக்கிறேன். உபாகமம் 26ஆம் அதிகாரம் 19வது வசனம் படிக்கும் போது 26:19 சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா ஜாதிகளை பார்க்கலாம் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும் நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு எப்படி இருப்பாய், பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார். உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் கர்த்தரால் உண்டாக்கப்பட்ட ஜனம்தான். சகல ஜாதிகளும் கர்த்தரால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் தான். ஆனா அவர்கள் எல்லாவரை பார்க்கலாம் கர்த்தர் நம்ம என்ன செய்கிறாரு, புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்க பண்ண போகிறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. எதுலெல்லாம்? புகழ்ச்சி, கீர்த்தி, மகிமை. சொல்லுங்க. புகழ்ச்சி, கீர்த்தி, மகிமை. அற்பமானவங்க தான். ஆனா கர்த்தருடைய பரிசுத்த ஜனமாக மாறும்போது கர்த்தர் நம்ம எப்படி மாற்றுவா. அல்லேலூயா. நம்ம அசுத்த ஜனமா இருந்தோம், நாம் பாவிகளாய் இருந்தோம், அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன் நடுவில் இருந்தோம். ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் அதுதானே சொல்லி இருக்கிறது. ஏசாயா சொல்லுகிறார், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷர் நடுவில் என்ன செய்கிறேன், வாசமாயிருக்கிறேன். ஆமென். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுது, அப்பொழுது நான் ஐயோ அதமானே, நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்கள் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றார். ஆமா, ஏசாயா தீர்க்கதரிசி கூட சொல்லுங்க, நான் அசுத்தமுள்ளவன் தான், என்னை சூழ்ந்திருக்கிற ஜனங்களும் அசுத்தர்கள். அந்த அசுத்தமான ஜனங்கள் நடுவில் இருந்து பாருங்க, விக்கிரகங்களை ஆராதித்து பாவிகளா எல்லா சுசிகளையும் செய்து எல்லா சுத்தங்களையும் செய்து எல்லா பாவ சேற்றில் உழைந்து கிடந்த என்னை என் ஆண்டவர் அழைத்து அவருடைய பரிசுத்த ஜனமாக மாற்றினார். அதுதான் மேன்மை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதுதான் உன்னதமான. அப்ப முதலாவது பரிசுத்த ஜனம். ரெண்டாவது சொல்லுகிற ஆண்டவர் சொல்லுங்க, நீ எனக்கு பரிசுத்த ஜனம். ரெண்டாவது சொல்லுகிறாரா, நீ என்னாலே மீட்கப்பட்டவன். ஹல்லேலூயா. உன்னை மீட்டது வெள்ளியோ பொன் அல்ல, உன்னை மீட்டது பணமோ பொருள் அல்ல, உன்னை மீட்டது உலகத்தில் உள்ள எந்த விதமான படிப்போ பட்டமோ அல்ல, நம்மை மீட்டது உலகத்தில் உள்ள எந்த ஒரு காரியமும் அல்ல. ஆமென். நம்மை மீட்டவர் கர்த்தர். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் மீட்கிற ஒரு இது உண்டு. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் அடிமைகளாயிருந்தார்கள். அடிமையாயிருந்தவர்களே ஆண்டவர் மீட்டு கொண்டு வந்தார். ஆமா, இஸ்ரவேல் தேசத்தில் வந்த பிற்பாடவர்களே ஆமே ஒவ்வொரு இஸ்ரவேலனும் இஸ்ரவேலுடைய பட்டிகையில் அவருடைய ஆமே அந்த புஸ்தகத்தில் ஒவ்வொரு இஸ்ரவேலுடைய பெயர் எழுதி, இவன் இஸ்ரவேலன், இவன் எபிரேயன், இவன் யூதன் என்று அங்கே எழுதப்பட வேண்டும் என்ற மீட்பின் கிரயத்தை செலுத்தணுமா? என்ன கிரயத்தை செலுத்தணும்? மீட்பின் கிரயம். யாத்ராகமம் 30ஆம் அதிகாரம் 12, 13 வசனம் படிக்கும் போது, யாத்ராகமம் 30, 12, 13, இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் லக்கத்தின்படி கணக்கு பார்க்கும் பொருட்டு அவர்களை எண்ணும் போது அவர்களுக்குள்ளே ஒரு வாதை உண்டாகாதபடிக்கு அவர்களில் ஒவ்வொருவனும் எண்ணப்படும் சமயத்தில் தன் ஆத்துமாவுக்காக கர்த்தருக்கு மீட்கும் பொருளை கொடுக்கணும். அல்லேலூயா. அதாவது மக்கள் தொகை கணக்கெடுக்கிறது அல்லவா? ஒவ்வொரு தடவையும் அந்த கணக்கு எடுக்கும் போது ஒவ்வொருவர் மேலும் பாதை வராம இருக்க அன்றைக்கு இஸ்ரவேலர் இன்றைக்கும் அவர்கள் அப்படி செய்யணும். ஆமே, ஒரு மீட்கும் கிரயத்தை செலுத்தணும்.
கிரயம் செலுத்தணும், பணம் செலுத்தணும். அது எவ்வளவாம்? 13வது வசனம் படித்து பாருங்க. எண்ணப்படுகிறவர்களின் தொகையிலே சேருகிற ஒவ்வொருவனும் பரிசுத்த ஸ்தலத்து சேக்கல் கணக்கின்படி அரை சேக்கல் கொடுக்க வேண்டும். ஒரு சேக்கலுக்கு 20 கேரா கர்த்தருக்கு செலுத்தப்படுவது அரை சேக்கல். அதாவது ஒவ்வொருவரும் அந்த மக்கள் தொகை கணக்கெடுத்து அந்த அவன் புள்ளி விவரத்தை எழுதும் போது அவன் அந்த பட்டியலில் நீக்கப்படாமல் இருக்க மீட்பின் கிரயத்தை செலுத்தணும். மீட்பின் கிரயத்தை செலுத்த அவன் என்ன எவ்வளவு ரூபாய் கொடுக்கணும்? அரை சேக்கல் கொடுக்கணுமாம். எத்தனை சேக்கல்? அரை சேக்கல். பாருங்க, ஒரு சேக்கல் என்பது சுமார் பாருங்க எவ்வளவு தெரியுமா? 28 ரூபாய் 80 காசு. 28 ரூபாய் 80 காசு ஒரு சேக்கல். அப்ப அரை சேக்கல் எவ்வளவு வருது? 14 ரூபாய் 40 காசு. இப்போ பாருங்க, அந்த டாலர் கணக்கு பார்த்தா சற்று கூடலாம். இது சில ஆண்டுகளுக்குள்ள முன்னாடி உள்ள கணக்கு. ஆமென். அப்போ 14 ரூபாய் 40 காசு அரை சேக்கல் அன்றைக்கு அவர் செலுத்தினாதான் அவர்கள் மீட்கப்பட்டவர்கள். அப்ப பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் நல்ல கவனிங்க, அரை சேக்கல் பாருங்க பணத்தை கொடுத்து மீட்டவர்கள். ஆனால் நாமும் மீட்கப்பட்டவர்கள். ஆண்டவர் சொல்லுங்க, நான் உன்னை மீட்டேன். அல்லேலூயா. நீங்கள் மீட்கப்பட்டவர்கள். உலகம் சொல்லுது உங்களுக்கு மீட்பே இல்லை என்று. மற்றவர்கள் சொல்லுவாங்க மீட்பே இல்லை. சிலவங்க சொல்லுவாங்க பாருங்க, மிரட்டுவாங்க. இந்த பாருங்க, இந்த புஸ்தகத்தை உங்க பேரை என்ன செய்ய போகிறேன்? என்ன செய்ய போறேன்? நீக்கி விட போறேன். பாருங்க, இந்த ஊரை விட்டு உங்க பேரை என்ன சேர்க்கிறேன்? நீக்கி விட போகிறேன். இப்படி பல வழிகளில் மிரட்டலாம், பல காரியங்கள் சொல்லலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நீ மீட்கப்பட்டவன், மீட்கப்பட்டவன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க உலகத்திலிருந்து மீட்கப்பட்டவர்கள், சாபத்திலிருந்து மீட்கப்பட்டவர்கள், பாவத்திலிருந்து மீட்கப்பட்டவர்கள், நியாய தீர்ப்பிலிருந்து மீட்கப்பட்டவர்கள், தண்டனைக்கு மீட்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. நம்ம மீட்கிறதுக்கு எவ்வளவு ரூபாய் கொடுத்தோம்? எவ்வளவு கொடுத்தோம்? பழைய ஏற்பாட்டில் உள்ளவர்கள் வெள்ளியை கொடுப்பார்கள், பொன்னை கொடுப்பார்கள், சேக்கலை கொடுப்பார்கள், ஆட்டை கொடுப்பார்கள், மாட்டை கொடுப்பார்கள், நல்ல இளங்கடா பாருங்க கண்டே கொடுப்பாங்க. நம்ம என்ன கொடுத்தோம்? புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள், தேவ பிள்ளைகள், மீட்கப்பட்டவர்கள். மீட்பதற்கு ஒரு கிரயம் வேணும். அல்லேலூயா. மீட்பென்றா என்ன? பாருங்க, நம்ம எங்கேயோ ஒன்று அடிமையா, ஒருவர் அடிமையா இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போதான் நம்ம சொல்ல போனா நிறைய இடத்துல இப்போ பாருங்க, இந்த தீவிரவாதிகள் சிலவங்களை பிடிச்சிட்டு போவாங்க. பிடிச்சிட்டு போய் சொல்லுவாங்க, இவங்களை மீட்கணும், விடுதலை ஆக்கணுமானா என்ன கொடுக்கணும்? இத்தனை லட்சம், இத்தனை கோடி ரூபாய் வேணும்னு பேரம் பேசுவாங்க. அதை கொடுத்து மீட்பாங்க. அதை கொடுத்து என்ன செய்வாங்க? மீட்பாங்க. அந்த அவங்களை மீட்பதற்கென்னு கொடுக்கிறோம் அல்லவா, அந்த தொகை தான் மீட்பின் கிரயம் என்கிறது. அது சிறியதோ பெரியதோ எவ்வளோ வேணாலும். நிறைய பேர் கடத்திட்டு போய் பேரம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த கிரயத்தை செலுத்துறோம் அல்லவா, அதுபோலவே நாமும் ஒரு காலத்தில் சாத்தானுக்குள்ள இருந்தோம், பாரம்பரியத்துக்குள்ள இருந்தோம், பிசாசின் கட்டுகளுக்குள்ள இருந்தோம், அந்தகாரத்துக்குள்ள இருந்தோம். ஆனா கர்த்தர் நம்மை மீட்டார்னு சொல்லுகிறார். அப்ப அதுக்கு ஒரு கிரயம் செலுத்தணுமே. நாம் எதனாலே மீட்கப்பட்டோம்? புதிய ஏற்பாட்டில் நீங்க படித்து பார்த்தா 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18வது வசனம் சொல்லுது, உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையை நின்று அழிவுள்ள வஸ்துக்கள் ஆகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல். பாருங்க, உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய். பாரம்பரியமா நம்ம மீட்பதற்கு சில காரியங்களை செய்து வந்தோம், சில சாக்கிரமந்துகளை செய்து வந்தோம், சில காரியங்கள் கொடுத்து வந்தோம், அந்த சந்தா இந்த சந்தா எல்லாம் கொடுத்து வந்தோம். ஆனா ஆண்டவர் சொல்லிக்கிறார், இதெல்லாம் வீணான நடத்தை. அந்த அழிவுள்ள வஸ்துக்களாக வெள்ளியினாலும் பொன்னினாலும் நீங்க என்ன செய்யவில்லை?
மீட்கப்படவில்லை. அப்ப நம்ம எதனால மீட்கப்படல சொல்லுங்க? வெள்ளினாலேயோ பொன்னுனாலேயோ மீட்கப்படல. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் வெள்ளியும் பொன்னும் கேட்கல. காரணம் ஆண்டவர் சொன்ன வெள்ளியும் பொன்னும் யாருடையது? என்னுடையது. இல்லாதவன் தான் கேட்பான், எனக்கு பொன்னை போடு, வெள்ளியை போடு, தாலியை கொடு, அது கொடு, இது கொடுன்னு. சில இடத்துக்கு போனால் எது கேட்பான்? தாலியை கேட்பாங்க. அப்படி தானே? பாரு, உனக்கு சுகம் வேணுமா? அவன் குடும்பத்துக்கு சுகம் வேணுமா? அவன் புருஷனுக்கு சுகம் வேணுமா? என்ன கொடு? தாலியை கொடு. கண்ணா அவன்கிட்ட ஒன்றும் இல்லை, அதனால நம்மகிட்ட என்ன செய்யறான்? கேட்கறான். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறாரு, வெள்ளியும் யாருடையது? என்னுடையது. பொன்னும் யாருடையது? அதனால அவருக்கு எல்லாம் இருக்குது. அதனால அவர் வெள்ளியும் கேட்கல, பொன்னையும் கேட்கல. ஒரு பாட்டு உண்ட, தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தையும் என்ன செய்யல, கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டார் ஐயா. அல்லேலூயா. அப்ப நாம் மீட்டது, நாம் மீட்கப்பட்டது வெள்ளினால் அல்ல, பொன்னுனால் அல்ல. அப்ப நம்ம எதனால மீட்டோம்? மீட்கப்பட்டோம் சாத்தானோட கரத்திலிருந்து. எப்படி மீட்கப்பட்டோம்? எப்படி இன்னைக்கு தீவிரவாதிகள் பலருடைய கையில் அகப்பட்டவர்கள் ஆமை வேதனைப்படுகிறோமோ அதே போலதான் அந்த பயத்துக்குள்ள இருந்தோம், மரண பயத்துக்குள்ள இருந்தோம், பயங்கரமான ஒரு சூழ்நிலைமைக்குள்ள இருந்தோம். ஆனா இன்றைக்கு ஆண்டவர் நம்ம மீட்டு அந்த பயங்கள் எல்லாவற்றிலிருந்து விடுதலை ஆக்கினா. அப்படித்தானே? இன்னைக்கு நமக்கு மரண பயம் இல்லை, இன்னைக்கு நமக்கு நியாய தீர்ப்பை குறித்து பயம் இல்லை, இன்னைக்கு நரகத்தை குறித்து நமக்கு என்ன இல்லை? பயம் இல்லை. நான் மீட்கப்பட்டவன், நான் மீட்கப்பட்டவன். ஆமா, எனக்கு நரகம் இல்லை. எனக்கு எந்த ராஜ்யம் தான்? பரலோக ராஜ்யம். அல்லேலூயா. அப்ப அந்த நிச்சயம் எங்க வருகிறது? மீட்பினால. அப்ப நம்ம மீட்டது வெள்ளி அல்ல, பொண்ணு அல்ல. அப்ப எதனால மீட்டா? 19வது வசனம் படிங்க. குற்றமில்லாத ஆட்டுக்குட்டியாகிய மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே. இரத்தத்தினாலே என்று சொல்லல, இரத்தத்தினாலே சொல்லுங்க. எதனால? இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று என்ன செய்கிறீர்கள்? அறிந்திருக்கிறீர்களே. அப்ப நம்ம மீட்பதற்கு நீங்க ஆட்டை கொடுக்கண்ட, மாட்டை கொடுக்கண்ட, இளங்கன்றை கொடுக்கண்ட, எதையும் கொடு. அது எப்படி இதை விட மிக தெளிவாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 9:12 படித்து பாருங்கள். 9:12 எபிரேயர் 9:12. வெள்ளாட்டுக்கடா, வெள்ளாட்டுக்கடா, எபிரேயர் வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை, இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை நமக்கு உண்டு பண்ணினா. எந்த மீட்பு? மீட்பு என்றது கொஞ்ச காலத்துக்கு அல்ல, நித்திய மீட்பு. டெம்பரரி அல்ல, இது எண்டேனல். இது டெம்பரரி அல்ல, இது எண்டேனல், நித்திய மீட்பு. அல்லேலூயா. இது நிரந்தரமான மீட்பு. அப்ப அதை மீட்பதற்கு அவர் என்ன கிரயம் செலுத்தினாரா? வெள்ளாட்டுக்கிடாவோ இளங்காளையோ இவர்கள் ரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த ரத்தம். யாருடைய சொந்த ரத்தம்? இயேசு கிறிஸ்துவுடைய சொந்த ரத்தம். இயேசுவின் விலையேறப்பட்ட பரிசுத்தமான சொந்த ரத்தத்தை ஆமே மீட்கும் கிரயமாக செலுத்தி இயேசு பிசாசின் கரத்தில் அடிமைப்பட்டு கிடந்த நம்மை இன்றைக்கு மீட்டெடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் நமக்கு சந்தோஷம் உண்டு. நான் மீட்கப்பட்டவன். மீட்பதற்கு வேற ஒன்றும் இல்லை. இயேசுவா, நீ மீட்கும் கிரயத்தை செலுத்தினீரே, என் பாவத்தை மன்னியும், என் மீறுதலை மன்னியும், நான் உமக்கு அடிமை, உம்முடைய பிள்ளையப்பா, உம்முடைய பரிசுத்த பிள்ளையா வாழ விரும்புகிறேன் என்று நம்முடைய இருதயத்தை கொடுத்தா போதும், அவருடைய மீட்புக்குள்ள வந்து சேரலாம். வேற எந்த இல்லை. அதுக்காக ஒரு வெள்ளாட்டுக்கடா கொடுக்கண்ட, ஒரு கருங்கடா கொடுக்கண்ட பாருங்க, இல்லைன்னா ஒரு இளங்காளை கொடுக்கண்ட, இல்லைன்னா நம்ம சரீரத்தில் கொஞ்சம் ரத்தத்தை கொடுக்க வேண்டாம், இல்லைன்னா ஆலயத்தை சுற்றிலும் கிடந்து உருள வேண்டிய தேவையும்
இல்லப்பா. என்ன அங்க பிரதிஷ்டனை, அங்க பிரதிஷ்டனையும் பண்ண வேண்டிய தேவையில்லை. எந்த பிரதிஷ்டை செய்யணும்? உள்ள பிரதிஷ்டை பண்ணணும். அல்லேலூயா. அங்க பிரதிஷ்டை பண்ணி எந்த பிரச்சனை ஒரு நம்ம சாதிக்க போறதில்லை. எதை கொடுக்கணும்? எதை கொடுக்கணும்? அல்லேலூயா, அல்லேலூயா. தமிழ்நாட்டில் உள்ள ஒரு பிரபலமான ஒரு கிறிஸ்தவ கோயில் நேற்றைக்கு பார்த்தேன், நியூஸில் காட்டினாங்க பாருங்க. அங்கே பிரதிஷ்டைன்னு சொல்லி அப்படியே வாலிப பிள்ளைகளும் பெரியவங்களும் எல்லாம் உருளுறாங்க வெக்கமில்லாம. ஐயோ, நம்ம சரீரத்தை அப்படி காயப்படுத்துகிறாங்க. நம்ம சரீரத்தை அப்படி ஒடுக்க வேண்டிய தேவை இல்லை, அப்படி காயப்படுத்த வேண்டிய தேவை இல்லை. நாம் செலுத்த வேண்டிய கிரயத்தை யார் செலுத்தி விட்டா? இயேசு. இனி அதை விசுவாசிக்க மட்டும் செய்தா போதும், நாம் அவரால் மீட்கப்பட்டு விட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்று, நாம் பரிசுத்த ஜனம். ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை பரிசுத்த ஜனம் என்று சொல்லுவேன், நான் உன்னை பரிசுத்த ஜனம் என்று சொல்லுவேன். ரெண்டு, அவர் சொல்லுகிறாரு, நீ மீட்கப்பட்டவன் மீட்கப்பட்டவள் என்று நான் என்ன செய்வேன்? சொல்லுவேன். மூன்று சொல்லுகிறான், நீ தேடிக்கொள்ளப்பட்டவன். யாரு? தேடி. அப்படின்னா நாம் தொலைந்து போனவங்க, நாம் இழந்து போனவங்க. இயேசு எதுக்காக இந்த உலகத்தில் வந்தா? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் உலகத்துக்கு என்ன செய்தான்? வந்தா. இங்க பாருங்க, ஜனெல்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னு பார்க்க வர இல்லை. சில அவதாரங்கள் எல்லாம் தன்னோட பிரஜெல்லாம் எப்படி இருக்கிறாங்க, மக்கள் எல்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னு பார்க்க வருவாங்களாம். பாருங்க, கேரளாவில் ஒரு முக்கியமான ஒரு ராஜா இருந்தாரா, மகாபலி. பாருங்க, அவர் வருஷந்தோறும் அவர் எப்படியோ அவரை சவுட்டி கீழே தாத்துட்டாராம். பாருங்க, ஏன்னா அவர் கேட்டாராம் ஒரு வாரம், எனக்கு வருஷந்தோறும் என்ன செய்யணும்? எனக்கு வந்து கேரளா முழுவதும் என்ன செய்யணும்? சுற்றி பார்க்கணும், என் ஜனம் எல்லாம் எப்படி இருக்காங்க. எங்களுக்கெல்லாம் அன்னைக்கு ஒரு பாட்டு சொல்லி, மாவேலி நாடு வாணிடுங்காலம் மனுஷரெல்லாம் ஒன்று போல. அப்படின்னா மாவேலி பாருங்க, அந்த அவருடைய ஆட்சியின் காலத்திலே அங்கே உயர்வோ தாழ்வோ வேற்றுமே ஒன்றும் இல்லாமல் நல்லா இருந்த ஒரு ஆட்சி. அதுக்கு பாருங்க, கயவர்கள் துரோகம் செய்து கடைசியில் அவரை பூமியிலே சவுட்டி தாழ்த்துட்டாராம். அவருக்கு ஒரு ஆசை, வருஷந்தோறும் வந்து அவரோட ஜனத்தை எல்லாம் என்ன செய்யணும்? வந்து வந்து பார்த்துட்டு போனோம். அதுதான் ஓணம் பண்டிகை. அதான் என்ன பண்டிகை? இப்படி நிறைய பேர் வருவாங்க போவாங்க. ஆனால் இயேசு இங்குள்ள ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க பார்க்க வர இல்லை. ஆமாம், படுகுழியில் இருந்த நம்ம, ஆமாம், பாதாளத்தில் சென்று கொண்டிருந்த நம்ம, ஆமாம், சொந்த ரத்தத்தை கிரயமாய் கொடுத்து மீட்டெடுத்து தம்முடைய பிள்ளையாக்கும்படியாக தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். அல்லேலூயா. தொலைந்து போன மனுஷனே, ஆமாம், பாவத்தில் விழுந்து போன மனுஷனே, ஆமாம், முள்ளுகளிடையிலே சிக்கி தவித்த அந்த ஆட்டை தேடி கண்டுபிடித்து தன் மந்தையோடு சேர்ப்பதற்காக தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். அல்லேலூயா. நானும் நீங்களும் ஆடுகளைப் போல வழி தவறி நடந்தோம். பாவம் செய்கிறவன் வழி தவறி நடக்கிறான். ஆமே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மேலும் சொல்லுகிறது, தன் நாவு வாயிலே பாருங்க இடறுகிறவன் வாழ்க்கை முழுவதும் என்ன செய்கிறான்? அவன் தவறி நடக்கிறான். பாருங்க, நாம் பல வேளையில தவறி நடந்தோம், சரியான பாதை விட்டு விலகி போனோம். சில வேளைகளிலே ஆண்டவரை விட்டு வெகு தூரம் சென்றோம். தேவ கிருபை நம்மை தேடி வந்தது. ஹல்லேலூயா. அவர் நம்மை தேடி மனுஷ உருவில் வந்து நமக்காக கல்வாரி சிலுவையில் மரித்து பாருங்க, அவர் செய்ய வேண்டிய எல்லா கிரயத்தையும் செய்து முடித்து விட்டு நம்மை அவருடைய பிள்ளைகளாக மாற்றி இன்றைக்கு அவர் பரலோகத்தில் பிதாவின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். சீக்கிரமாக தம்முடைய ஜனத்தை சேர்க்க அவர் வரப்போகிறார். ஆமென். அப்ப தேடிக்கொள்ளப்பட்டவர்கள். அதே போலதான் நான்காவது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை எப்படி கூப்பிடுவேன்? கைவிடப்படாதவன். கைவிடப்படாதவன். உலகத்தில் சில வேளையில் சொல்லுவாங்க, இவர்கள் கைவிடப்பட்டவர்கள், இவர்களுக்கு யாரும் என்ன செய்ய மாட்டாங்க? உதவி செய்ய மாட்டார்கள். சில ஊர்ல கூட சிலவங்களை கைவிட்டுருவாங்க. அந்த வீட்டில் உள்ள நல்ல கெட்ட எந்த காரியத்துக்கு என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது, போகக்கூடாது.
அதெல்லாம் சாத்தானுடைய பெரிய ஒரு ஆயுதம். மனுஷனா இருக்கிறவன் அப்படி செய்ய மாட்டான். அவனுக்குள்ள வாசம் பண்ணுவது மிருகத்தின் ஆவி, அவனுக்குள்ள இருக்கிறது தவளையின் ஆவி. அதனாலதான் அவன் மிருக குணமுள்ள மனுஷன். மிருகம் குணமுள்ள மனுஷன் மிருகம். அவன் தான் என்ன செய்வான் பாருங்க, மக்களை கைவிட்டுருவாங்க, தள்ளி விடுவாங்க. தண்ணி கொடுக்க கூடாது, கரண்ட் கொடுக்க கூடாது, சாப்பாடு கொடுக்க கூடாது, அந்த வீட்டில் யாரோடும் பேசக்கூடாது. ஆனா இயேசு எல்லாவரையும் நேசிக்கிற தெய்வம். யார் கைவிடப்பட்டவர்களா இருந்தாலும் அவர்களே நேசிப்பாங்க. உங்களுக்கு தெரியுமா, அன்றைக்கு விபச்சார குற்றத்தில் கையும் களவுமாக பிடிக்கப்பட்டாங்க. அந்த விபச்சார குற்றத்தில் பிடிக்கப்பட்டவங்களை கைவிட்டுருவாங்க. ஆமா, அன்றைக்குள்ள சமுதாயம் அந்த ஸ்திரீயை கல்லறியும்படியாக வந்தாங்க. விபச்சார குற்றத்தில் கையும் களவுமா பிடிக்கப்பட்டனா ஸ்திரீயை மட்டுமில்லை, யார் மரணம், யாரையும் கூட்டிட்டு வரணும், யாரையும் கூட்டிட்டு வரணும். ஸ்திரீயோடு கூட யாரையும் கூட்டிட்டு வரணும், அந்த புருஷனையும் கூட்டிட்டு வரணும். ஆனா அந்த புருஷனை என்ன செய்யல, கூட்டிட்டு வரல. அந்த ஸ்திரீயை மட்டும் கூட்டிட்டு வந்து இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து, நியாயப்பிரமாணம் இப்படி சொல்லுது, இப்படிப்பட்டவளை கல்லறிந்து கொள்ளணும், நீர் என்ன சொல்லுகிறீர்? இயேசு சொன்னார், உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது என்ன செய்யட்டும், கல்லறியட்டும் என்று சொல்லி பாருங்க. அவர் தரையில் எழுதிட்டு இருந்தாராம் விரலினால. பாருங்க, நிமிந்து பார்த்தா ஒருவன் கூட இல்லை, எல்லாரும் போயிட்டாங்க. அந்த கைவிடப்பட்ட அந்த ஸ்திரீ மட்டும்தான் நின்றார். இயேசு சொன்னார், நானும் உன்னை என்ன செய்யவில்லை, நான் உனக்கு என்ன செய்யல, நான் உன்னை குற்றவாளியாக தீர்க்கல, நான் உனக்கு மரண தண்டனை தரல, இனிமேல் நீ என்ன செய்யாத, பாவம் செய்யாத. எல்லாவரால கைவிடப்பட்டவர்களையும் இயேசு நேசிக்கிறார். அல்லேலூயா. எல்லாவராலும் தள்ளப்பட்டவர்களையும் இயேசு நேசிக்கிறார். உலகம் நம்மை கைவிடும், பெற்றோர்கள் கூட நம்மை கைவிடுவாங்க, பிள்ளைகள் நம்மை கைவிடுவாங்க, நம்முடைய புருஷன் நம்மை கைவிடுவாங்க, நம்முடைய மனைவி நம்மை கைவிடுவாங்க, நம்முடைய உயிர் தோழர்கள் நம்ம கைவிடுவாங்க, உயிர் தோழிகளும் கைவிடுவாங்க. என்னை யார் கைவிட்டாலும் கர்த்தர் சொல்லுகிறான், நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன், கைவிடவே மாட்டான், நான் உன்னை கைவிடவே மாட்டேன். இன்னைக்கு ஒரு நம்பிக்கையான வார்த்தை, இயேசு பரமேறும்போது கடைசியா சொன்ன வார்த்தை, உலகத்தின் முடிவறிந்த சதாக்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. ஆகையினால கைவிடாத தெய்வம். அவர் சொல்லுகிறார், நீ என்னை கைவிடப்பட்டவன் அல்ல, நீ உன்னை கைவிடப்பட்டவள் அல்ல. ஆமா, நம்ம கூட அவர் இருக்கிறார். நம்ம எங்க போனாலும் நம்ம கூட அவர் வர்றாரு. நம்முடைய எல்லா காரியத்திலும் அவர் நமக்கு சகாயராக இருக்கிறாரு. அதனால உலகம் எப்படி வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், நான் சொல்லுகிறேன், நீங்கள் எனக்கு பரிசுத்த ஜனம். ஆண்டவர் சர்டிஃபிகேட் கொடுத்தா அதை விட வேலை ஒரு சர்டிஃபிகேட் வேணுமா? ஆண்டவர் நமக்கு நல்ல சர்டிஃபிகேட், நீ எனக்கு பரிசுத்த ஜனம். 2, நீ எப்படிப்பட்டவன், நீ எப்படிப்பட்டவன், என்னால மீட்கப்பட்டவன். 3, நீ தேடிக்கொள்ளப்பட்டவன், நீ தொலைந்து போனவன் அல்ல, நீ தொலைந்த இடத்துல இருக்கல்ல, நான் உன்னை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்துட்டேன். 4, நீ என்ன செய், எப்படிப்பட்டவன், கைவிடப்படாதவன், கைவிடப்படாதவள். இந்த 4 காரியத்தை இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தருகிறார். ஆனால் ஒரு வார்த்தை அங்கே சொல்லுகிறது, 62வது அதிகாரம் பாருங்க, 12வது வசனத்தில் அந்த ஆரம்பிக்கும் போது இப்படி சொல்லுகிறது, அவர்களை பரிசுத்த ஜனம் என்றும் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்றும் சொல்லுவார். அவர்களே, அதுக்குள்ள ஒரு கேள்வி வருகிறது, எவர்களே? ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார், நம்ம பரிசுத்த ஜனமாக வைத்திருக்கிறார், நம்மை மீட்டெடுத்தார், நம்மை தேடி கண்டுபிடித்தார், நாம் கைவிடப்படாதவர்கள் தான். ஆனா ஒன்று புரிந்து கொள்ளுங்க, யாருக்கு கர்த்தர் இதை செய்கிறான், அவர்களை. அவர்கள் என்று யாரை சொல்லி இருக்கிறது? இந்த அதிகாரம் முழுவதும் படித்து பார்த்தா தெரியும், அநேக காரியங்கள் அவர்கள் அதுக்குள்ள இருக்கிறார்கள். அவர்கள் யார்?
இந்த அதிகாரத்துக்குள்ள இருக்கிறாங்க. அதில் ஒரு 3-4 வார்த்தைகள் முதல் ஆராதனையில சிந்தித்தோம். அந்த 4 வார்த்தையும் சொல்லிட்டு ஒரு 2 காரியத்தை சொல்லி நம்ம என்ன செய்ய போகிறோம், ஜெபிக்க போகிறோம். 1 62 அதிகாரம் 1வது வசனத்தில் சீயோன் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாய் இராமலும் அதன் நீதி பிரகாசத்தை போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போலவும் வெளிப்படும் மட்டும் அமரமால. சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின் சாராம்சம் என்ன? நான் அவர்களே பரிசுத்த ஜனம் என்று சொல்லுவேன். அவர்கள் என்று சொல்லி இருக்கிறது யாரை? ஒன்றே, யாருக்குள்ள எல்லாம் தீவட்டி இருக்கிறதோ, தீவட்டி இருக்கிறவர்களுக்கு நான் இந்த வாக்குத்தத்தை கொடுக்கிறேன். நம்ம கையில் எல்லாருக்கும் கையில என்ன வேணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. சத்தமா சொல்லுங்க, என்ன வேணும்? என்ன வேணும்? அப்ப எல்லாரும் என்ன வாங்கி கொள்ளணும்? எது வாங்கணும்? சத்தமா சொல்லுங்க, தீவட்டி வாங்கி கொள்ளணும். என்ன வட்டி? தீவட்டி. அதனால கடையில் போய் நல்லா கம்பெனி பார்த்து ஒரு என்ன வாங்கணும்? தீப்பட்டி வாங்கிக்கணும். நான் தீப்பெட்டியை குறித்து சொல்லல, இதை குறித்து சொல்லுகிறேன், தீ வட்டி. அந்த தீவட்டி தான் டார்ச்சாக மாறினது. தீவட்டி தான். தீவட்டிங்கிறது பழைய காலத்தில் உள்ள பாருங்க, இரவிலே வெளிச்சம் கொடுக்க பயன்படுத்தின விளக்கு. ஆமா, யூதரிடையிலே அந்த லைட் எங்க இருக்கும்னா பெட்ரோல்ஸ் லைட் மாதிரி இருக்கும், தலையில் இருக்கும். எங்க இருக்கும்? தலையில் வச்சுட்டே போவாங்க. ரொம்ப தூரம் ராத்திரி பயணம் செய்ய அதுதான் பயன்படுத்தணும். நம்ம இடத்துல அந்த காலத்தில் இன்னொரு லைட் உண்டு, அரைக்கலாம் லாம்பு. அப்படித்தானே? அரைக்கல் லாம்பு என்னதோ இந்த மாட்டு வண்டிக்கு கீழே எல்லாம் என்ன செய்யும், தொங்க விட்டுருக்கும். இங்கே அனந்த நகரில் வந்த போது கூட நான் 1-2 லைட் அது வாங்கினேன். அப்போ எங்கே கரண்ட் இல்லை, நாங்கள் அதை யூஸ் பண்ணோம். இந்த காந்தி நகரில் ஆமாம், அங்கே கரண்ட் இல்லை. சில வீட்டாருக்கு நான் அதுதான் வாங்கி கொடுப்பேன். ஆமாம், அது அந்த அப்பவும் அது பயன்பாட்டில் தான் இருக்குது. இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு நிறைய பேருக்கு அது தெரியாது. இனி பெட்ரோல்ஸ் லைட்டுன்னு ஒன்று உண்டு. அது மண்ணெண்ணெல்லாம் ஊற்றி பாருங்க, அது ஏர் பம்பு. அந்த பம்பு எவ்வளவு போமோ அந்த அளவு என்ன வரும், பிரகாசம் வரும். இப்படி இதெல்லாம் அந்த காலத்தில் உள்ள தீவட்டிகள். பாவிக்குரு வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லினா, நீ பரிசுத்த ஜனம், நீ மீட்கப்பட்டவன், நீ மீட்கப்பட்டவன். பாருங்க, அப்படியெல்லாம் நான் சொல்லணும்னு, நீ தேடிக்கொள்ளப்பட்டவன், கைவிடப்படாதவள் என்று நான் உன்னை குறித்து சாட்சி கொடுக்கணுமானா, உன் கையில் எப்பவும் என்ன இருக்கணும்? என்ன இருக்கணும்? தீவட்டி இருக்கணும். தீவட்டி என்ன நிறைய பேர் நினைக்கிறது அபிஷேகம் நினைக்கிறாங்க. இல்லை, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போல. அப்ப நமக்குள்ள ரட்சிப்பாகிய தீவட்டி இருக்கணும். நமக்குள்ள என்ன இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க, ரட்சிப்பாகிய தீவட்டி. சொல்லுங்க, அந்த ரட்சிப்பாகிய தீவட்டி எரிந்து கொண்டிருக்கணும். அரைகுறையா எரிக்கக்கூடாது, கரிந்திரியா இருக்கக்கூடாது. அது என்ன செய்யக்கூடாது? அணைந்து போகக்கூடாது. அணைந்த தீவட்டியா இருக்கக்கூடாது. அது மட்டுமல்ல, அந்த தீவட்டி எப்படி இருக்கக்கூடாது பாருங்க, அது பாருங்க மங்கி எரியக்கூடாது. மங்கி எரிஞ்சாலும் பிரயோஜனம் இல்லை, சீக்கிரமா அணைஞ்சிடும். சிலது புகையா மட்டும்தான் போயிருக்கும், தீ இருக்கும், அந்த வெளிச்சம் இருக்காது. எதா போகும்? கனல் இருக்கும், அது தீ பாருங்க புகையா போயிட்டு இருக்கும். அது அடுத்தவங்களுக்கு ரொம்ப வேதனையாக தான் இருக்கும். பாருங்க, அது அசௌகரியமா இருக்கும். தீவட்டி எப்பவும் கொழுந்து விட்டு என்ன செய்யணும்? எரிந்து பிரகாசம். ஒரு யோவானை குறித்து சொல்லி இருக்கிற, அவன் எரிந்து பிரகாசிக்கிற எதா இருந்தானா? விளக்கா இருந்தா. நம்முடைய ரட்சிப்பு எப்பொழுதும் எரிஞ்சிட்டு இருக்கணும். என்னைக்காவது ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டுட்டு ரட்சிப்பை இழந்து போகக்கூடாது, ரட்சிப்பு தொலைந்து போகக்கூடாது, ரட்சிப்பு நஷ்டப்பட்டு போகக்கூடாது. வேதம் சொல்லுது, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை, இந்த ரட்சிப்பை குறித்து நீங்கள் கவலையற்றிருப்போமானால் வரப்போகிற தண்டனைக்கு நீங்க தப்பிக்கொள்வது எப்படி? ஆண்டவர் இன்றைக்கு இந்த மத்தியான வேளையில் பரிசுத்த ஆவியான பிரவசனத்தின் மூலம் கேட்கிறாரு.
நான் உனக்கு தந்த ரட்சிப்பாகிய விளக்கு எங்கே? ரட்சிப்பாகிய தீவட்டி எங்கே? அன்றைக்கு யோபு சொல்லுகிறான், அவர் அருளின தீபத்தினாலே நான் காரிருள என்ன செய்தேன்? கடந்து சென்றேன். உங்க குடும்பத்துக்கு எதிராக, உங்க தனிப்பட்ட வாழ்வுக்கு எதிராக இருக்கிற சில காரிருளுக கடந்து செல்ல வைப்பது இந்த ரட்சிப்பாகிய தீவட்டி. அந்த தீவட்டி நீங்க எங்கும் அடகு வைக்க கூடாது. அந்த தீவட்டி எங்கும் அணைய விடக்கூடாது. அந்த தீவட்டி எங்க கட்டிலுக்கு கீழே கொண்டு வைக்க கூடாது. அந்த தீவட்டியை பாத்திரத்தாலே மூடக்கூடாது. மலையின் மேல் இருக்கிற ஒரு பட்டணம் பிரகாசிக்கிறது போலவே நம்முடைய வாழ்க்கை, ஆவிக்கிற வாழ்க்கை பிரகாசிக்க ரட்சிப்பு எப்பொழுதும் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்க வேண்டாம். ரட்சிப்பு இழந்து போக கூடாது. அன்றைக்கு கிதியோன் பாருங்க, கிதியோன் கையில் இந்த தீவட்டி இருந்தது. எல்லாரும் பயந்து நடுங்கி, ஐயோ சத்ரு வருகிறான், மீதியாம் வருகிறான் பாருங்க, பயந்து ஓடினா மலைகளுக்கு. ஓடி ஒளிச்சவனுடைய எல்லா பொருட்களையும் எல்லா பாருங்க பிரயாசத்தையும் சத்ரு கொண்டு போன போது யாருடைய கையில் தீவட்டி இருந்ததோ அவனுடைய பொருள் பாதுகாக்கப்பட்டது. அவன் பயந்து ஓடல. ரட்சிப்பு யாருக்குள்ள இருக்கிறதோ அவன் பயந்து ஓட மாட்டான். எதை கண்டும் பயப்பட மாட்டான். எந்த வழியில் சத்ரு வந்தால் அவன் கண்டுபிடிப்பான். அல்லேலூயா. அவன் கையில் தீவட்டி இருந்ததுனாலதான் தன்னோடு சேர்ந்த 300 பேருக்கு அவன் எதை கொடுத்தான்? தீவட்டியை கொடுத்தா. அந்த தீவட்டியினால பெரிய செயலை செய்யாத ஒரு சாதனையை அந்த தீவட்டி வைத்திருந்த 300 பேரால சாதிக்க முடிந்ததென்றால் காரணம் ரட்சிப்பு அவ்வளவு விலையேறப்பட்டது. உலகமாகிய மீதியா நமக்கு எதிராக எழும்பி வரும்போது அவனை மேற்கொள்ள வைப்பது தீவட்டி. அன்னைக்கு 10 கன்னிகைகள் பாருங்க மணவாளன் எதிர்கொண்டு போக ஆயத்தமானார்களே. 10 பேருடைய கையிலும் தீவட்டி இருந்தது. 5 பேருடைய தீவட்டி அணைந்து போயிற்று. ரட்சிக்கப்பட்டதெல்லாம் உண்மைதான். இன்றைக்கு கேட்கிற அந்த ரட்சிப்பு எந்த நிலைமையில் இருக்கிறது? இன்றைக்கு அந்த ரட்சிப்பை புதுதாக்கி கொள்ளுங்க. அந்த ரட்சிப்பை கொழுந்து விட்ட எரி ஆண்டோட கரத்தில் ஒப்பு கொடுங்க. அந்த ரட்சிப்பு பிரகாசம் கொடுக்கட்டும். அல்லேலூயா. அப்ப ரட்சிப்புள்ளவர்கள், ரட்சிப்பாகிய தீவட்டியை வைத்திருக்கிறவர்கள் பார்த்துதான் ஆண்டவர் அப்படி சொல்லுவாரா. இரண்டாவது வசனம் படிங்க. 62வது வசனம் அதிகாரம். உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ என்ன செய்வாய்? அழைக்கப்படுவாய். சொல்லுகிறா, நீ ஜாதிகள் உன் நீதியை பார்ப்பாங்க, சகல ராஜாக்களும் உங்க மகிமையை காண்பார்கள். அதாவது நம்மை சுற்றில் இருக்கிற ஜனங்கள் நம்ம மூலம் வெளிப்பட போகிற கர்த்தருடைய மகிமை பார்ப்பார்கள். ஆனால் நான் உங்களுக்கு ஒரு புதிய நாமத்தை சூட்ட போகிறேன், ஒரு செல்ல பெயர். அந்த புது நாமம் என்றா அதனுடைய அர்த்தம் என்ன? நம்ம வாழ்க்கையே புதுதாக்குவது. எப்பொழுது நானும் நீங்களும் ஆண்டவருடைய பார்வையில் புதுதாக இருக்கணும். பழையவைகள் வரவே கூடாது. பழைய மனுஷனை என்ன செய்யணுமா? களைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்க. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் எப்படி இருக்கிறான்? புதிய சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின. எந்த பழையதுக்கு இடம் கொடுக்க கூடாது. எந்த பழையதும் நமக்குள்ள வரக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். விசுவாச வாழ்க்கையில் நாம் எப்பொழுதும் நம்முடைய உள்ளான மனுஷன், நம்முடைய ஆவி ஆத்மா புதுதாக்கப்பட்டு கொண்டே இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அப்போ ஆண்டவர் நமக்கு அப்படி ஒரு புதிய, நம்ம புதுதா மாறிட்டு இருந்தா நமக்கு ஒரு புதிய பெயரை தருவார். நம்ம பேரை கூட புதுதாக்குவார். நம்ம பேரை கூட என்ன செய்வாரா? புதுதாக்குவார். பழைய காலத்தில் நம்ம அதிகமாக தமிழ்நாட்டில் அதை காண முடியும். பாருங்க, வீட்டில் ஏதாவது பிள்ளைகளுக்கு பெண், குறிப்பாக பாருங்க, பெண் பிள்ளைகளுக்கு கல்யாணம் ரெடி ஆகுதுன்னா கொஞ்சம் 2 மாதத்துக்கு முன்னாடியே சில வேலைகள் ஆரம்பிக்கும். அதில் ஒரு வேலை பாத்திரத்தை புதுதாக்குற வேலை. எதை புதுதாக்குற வேலை? பாத்திரத்தை புதுதாக்குற வேலை. அது என்ன பாத்திரம்? பாருங்க,
பழைய குடும்பங்கள்ல மேக்சிமம் எல்லா வீட்டிலையும் என்ன இருக்கும்? செம்பு பாத்திரம், பாருங்க, வெங்கல பாத்திரம், இப்படி பித்தளை பாத்திரம் எல்லாம் இருக்கும். கேட்டால் சொல்லுவாங்க இது எனக்கு, அந்த வீட்டில் உள்ள அம்மா சொல்லுவாங்க இது எனக்கு அம்மா காலத்துள்ளன்னு சொல்லுவாங்க. இன்னும் சொல்ல அடுத்து சொல்லுவாங்க அவங்க அம்மா, அவங்க கல்யாணத்துக்கு இப்படி மூணா. அது பாருங்க, நம்ம இப்போ அந்த பாட்டியை கூட நமக்கு ஞாபகம் இருக்காது. ஆனால் அந்த பாத்திரம் இப்போ 4 தலைமுறை 5 தலைமுறை கடந்து இப்போ இங்கே வந்திருக்குது. ஒவ்வொரு அவசரங்கள் வரும்போதும், ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கல்யாணம் வரும்போது அது என்ன ஆகிறது? என்ன ஆகிறது? புதுப்பிக்கிறது, புதிதாக்கப்படுது. பழசுதான் புதுதாக்கி பாருங்க. பாவம், கல்யாணம் பண்றவனுக்கு தெரியாது இது பழசாக்குன்னு. அவனும் நினைப்பான் பரவாயில்ல இது என்ன பாத்திரம், புதிய. ஒரு காலத்து நம்மளை ஏமாத்தினாங்க, இப்ப நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம பிள்ளைகளை ஏமாற்றுறோம். சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், புதுதாக்குறது. அது புதுதாக்குன உடனே மேல அது பார்க்கறதுக்கே அழகா இருக்குது, அது பயன்படுது, அது தலைமுறைகளை கடந்து போகிறது. அல்லேலூயா. பாட்டி கிட்ட இருந்தது அம்மாவுக்கு வந்து, அம்மாவுக்குள்ள இருந்தது இப்ப எங்க போகுது? அம்மாவுக்குள்ள இருந்து எனக்கு வந்து, எனக்குள்ளது எங்க போகுது? பிள்ளைக்கு. அப்ப எத்தனை தலைமுறையாச்சு? 4 தலைமுறையாச்சு. அதுக்கு முன்ன எத்தனை தலைமுறையோ தெரியல. அல்லேலூயா. ஒரு பாத்திரம் புதுதாக்கி தலைமுறைகளை கடக்க வைக்குமானா என்னையும் உங்களை கர்த்தர் நம்மை புதுதாக்குவார் என்றா, நாம் நம்மை புதுதாக்க தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம் என்றா ஆமென், நம்மையும் தலைமுறைகளை கடந்து பயன்படுத்த வைப்பா, நம்மையும் தலைமுறையாக பயன்படுத்துவா. அல்லேலூயா. ஆகையால்தான் வேதம் சொல்லுது, புதிய நாமம், புதிய பெயர். அல்லேலூயா. புதிய அனுபவம் கர்த்தர் இந்த கால வேளையில் தரப்போகிறாரு. ஏசாயா 62 அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, எருசலேமே உன் மதில்களின் மேல் பகல் முழுவதும் ராம் முழுவதும் ஒரு காலம் மௌனமாய் இராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய ஆலயத்தில் நம்முடைய குடும்பத்திலும் நாம் ஒரு ஜாமக்காரராக இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆமே. சிதறடிக்கிறவன், பொல்லாங்க, பிசாசு, பல குழப்பங்களை உண்டு பண்ணவன் பல வழிகள் வருவான். விழித்திருந்து ஜெபித்து நம்மை கவனிக்கிற ஜாமக்காரர்கள். அல்லேலூயா. யாரோ வந்து நம்மை காப்பாரல்ல, நாமே நம்முடைய திருச்சபைக்கு ஒரு ஜாமக்காரராக இருக்கணும், நாமே நம்முடைய குடும்பத்துக்கு ஒரு ஜாமக்காரராக இருக்கணும். அதுக்காக தேவன் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். 2 வார்த்தை மட்டும் சொல்லி நான் முடிக்க விரும்புகின்றேன். ஏசாயா 62 அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நம்மேலே பிரியமாயிருக்கணுமா, நீ கைவிடப்பட்டவள் எண்ணப்படாமலும் உன் தேசம் பாழான தேசம் எண்ணப்படாலும் எப்சிபா என்று உன் தேசம் வியூலா என்று சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமா. அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் எப்படி இருந்தாலும் சரிதான், ஏழையோ ஐஸ்வர்யவான்களோ படித்தவர்களோ அதெல்லாம் ஆண்டவருக்கு முக்கியம் அல்ல. நாம் செய்கிற ஒவ்வொரு காரியம் அவரை பிரியப்படுத்த வேண்டாம். நம்முடைய ஜெபம் அவரை பிரியப்படுத்தணும். இயேசு ஜெபித்த போது ஆண்டவர் சொன்ன, இவர் மேல் நான் எப்படி இருக்கிறேன்? பிரியம். ஜெபித்தால் அவருக்கு பிரியம். நம்முடைய ஜெபம் அவருக்கு பிரியமா இருக்கணும். நம்ம ஞானஸ்நானம் எடுக்கும்போது அவருக்கு பிரியமா இருக்கணும். நாம் எது செய்தாலும் அவருக்கு பிரியமா இருக்கணும். தினமும் நம்ம அவரை பிரியப்படுத்தினால் அவர் நம்மை செல்ல பெயர் போட்டு அழைப்பாங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. 62:11 சொல்லுகிறது, நீங்கள் சீயோன் குமாரத்தியை நோக்கி இதோ உன் ரட்சிப்பு வருகிறது, ரட்சிப்பு வருகிறது, இதோ அவர் அருளும் பலன் அவரோடும் அவர் செய்யும் பிரதிபலன் அவர் முன்பாகவும் வருகிறது என்று சொல்லுங்கள் என்று கர்த்தர் பூமியின் கடையாந்தரம் வரைக்கும் கூறுகிறார். இந்த காலவேளையில் பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்லுகிறார்? நாம் ஜெபித்த ஜெபத்துக்கு ஒருவேளை இன்னும் பலன் கிடைக்காமல் இருக்கலாம். நாம் கர்த்தருக்கு கொடுத்ததனுடைய பலன் இன்னும் கிடைக்காமல் இருக்கலாம். முழுமையாக கிடைக்காது. ஆண்டவருக்காக ஓடினது, ஆண்டவருக்கு ஊழியம் செய்தது, ஆண்டவருக்காக பிரயாசப்பட்டது, ஆண்டவருக்காக பாடுபட்டது, ஆண்டவருக்காக நிந்தை அனுபவித்தது, பரிசுத்த வாழ்க்கைக்காக நின்றதுனால நாம் அனுபவித்த நிந்தை வேதனைக்குள்ள பிரதிபலன் இன்னும் கிடைக்கவில்லை.
ஒரு நாள் வருகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க அதை அடுத்தவங்கிட்ட சொல்லுங்க, விசுவாசி கிட்ட சொல்லுங்க, சீயோன் குமாரத்தி கிட்ட சொல்லுங்க, ஆமே சோர்ந்து போயிருக்கிறோட சொல்லுங்க, பிரதிபலனுமாக அவர் வரப்போகிறார். அல்லேலூயா. இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அப்பொழுது அவருக்காகப்பட்ட பாடுகளுக்கும் பிரயாச